முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மிகவும் செல்வாக்குமிக்க பிரதமர் என்பதை வரலாறு நினைவு கூர்வதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மீது தொடரப்பட்ட ஒடிசா நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கினை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. இது தொடர்பாக சிபிஐ விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மன்மோகன் சிங்கிற்கு எதிரான கிரிமினல் வழக்குகளையும் சம்மன் உத்தரவையும் ரத்து செய்து அவர் குற்றமற்றவர் என அறிவித்துள்ளனர். இதுகுறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழில் கட்டுரை எழுதியுள்ள அன்னை சோனியா காந்தி, மன்மோகன் சிங்கின் நேர்மைக்கு எதிராக கூறப்பட்ட விஷமத்தனமான மற்றும் நியாயப்படுத்த முடியாத குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பது அம்பலமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமராக அவரது சாதனை இந்திய வரலாற்றில் தீர்க்கமான பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டம் என்பது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேர்மை மற்றும் ஒழுக்க நெறி கொண்ட அவருக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கையை உச்சநீதிமன்ற தீர்ப்பு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அவருக்கு எதிரான RSS பாஜகவின் போலி பிரச்சாரம் முடிவை எட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மன்மோகன் சிங்கிற்கு எதிராக கண்ணியமற்ற முறையில் அவதூறாக பேசிய பிரதமர் மோடி தற்போது தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அன்னை சோனியா காந்தி குறிப்பிட்டுள்ளார்.